இந்த கரண்ட் ஆஃப் பண்றது, இந்த செருப்பு எடுத்து வீசுறது, இந்த எல்லாரும் ஒரே இடத்துல தள்ளுறது அப்படின்றது அந்த சிச்சுவேஷன் கண்ட்ரோல் இல்லைன்றது நல்லாவே தெரிஞ்சது. அந்த நெருங்கி வரும்போது அவன் எங்க போறதுன்னு தெரியாம இந்த கூரை மேலே ஏறது, இந்த கம்பி மேலே ஏறது, கம்பி பிடிச்சி தொங்குறது, அதுக்கெல்லாம் அங்கே நிறைய பள்ளங்களா இருந்திருக்கு. உடச்சிட்டு உள்ள இருந்திருக்கானுங்க, அது யாருக்குமே தெரியல. ஸோ இந்த மாதிரி பல அசம்பாவிதம் அந்த இருட்டு நடந்திருக்கு. இன்னொன்னு, அந்த இருட்டு அசம்பாவிதம் நடக்கணும்னு நினைச்ச அந்த எதிராளிகளுக்கு ரொம்பவே சாதகமா இருந்திருக்கு. ஏன்னா பல சம்பவங்கள் இங்க இருட்டுல தான் நடக்கும். ஸோ சூழ்நிலை எதுவுமே தனக்கு சாதகமா இல்லை அப்படின் போது விஜய் அவர்களும் விஜயோட கட்சி சார்ந்தவங்களும் ரொம்பவே கவனமா இருக்கணும். அப்படி கவனமா இல்லாததன் விளைவு இந்த இழப்பு. அதே மாதிரி எந்த ஒரு அரசியல் கட்சியும், எந்த ஒரு அரசியல்வாதியும், எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் பாத்தீங்கன்னா தன் கட்சியை விட மத்தவங்க பலம் வாய்ந்ததா காட்டுறாங்கன்னா அவனை எப்படி காலி பண்ணலாம், அவனை எப்படி அடிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல தான் இருப்பாங்க. இப்போ கரூர்ல போயிட்டு விஜய் அவர்கள் பேசும்போது முக்கியமா ட்ரிகர் ஆன இடமே பாத்தீங்கன்னா அந்த விஜய் அவர்கள் பாட்டு பண்ணலாம், அந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அந்த பாட்டு பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் அங்க ட்ரிகர் ஆயிருக்கிறாங்க. ஒரு க்ளூ ஒண்ணு கொடுக்கலாமா? பாட்டிலுக்கு 10 ரூபா, 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 பாட்டிலுக்கு 10 ரூபா. இவர் மேடைக்கு மினிஸ்டர், பழைய மினிஸ்டர் பத்தி 10 ரூபா பாட்டுன்னு பேச ஆரம்பிச்ச உடனே அந்த முக்குல செருப்பு வீச்சு, கல் வீச்சு, கத்தி சில பேர் முதுகுல காயம். நானே 2 பேர் வரும்போது அந்த போலீஸ் கூட வந்தாங்கல்ல, அந்த போலீஸ் உள்ள வந்த உடனே லத்தி சார்ஜ் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சிதறி ஓட ஆரம்பிச்சு. ஆக்சுவலா என் ஊர்ல என்னை பத்தியே பேசிட்டு நீ ஒழுங்கா போயிடுவியா அப்படின்ற மாதிரியும், கிட்டத்தட்ட இது எப்படி இருந்தது அப்படின்னா எங்களை பகச்சுக்கிட்டா என்ன ஆகுன்னு நல்லா தெரிஞ்சுக்க, அது இதுதான் சாம்பிள் அப்படின்ற மாதிரி தான் இந்த நிகழ்வே இருக்கு. இப்போ ஒரு அரசியல் கட்சியா விஜய் அவர்கள் வரும்போது இந்த மாதிரி சூழ்நிலைகள் நடக்கும் அப்படின்னு அவர் முன்னாடியே கணிக்கணும். அப்படி கணிச்சு அதுக்கான நடவடிக்கைகளை அவர் கண்டிப்பா எடுக்கல அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் மேலும் மேலும் சிக்கலை குறிட்டு தான் போகும். இப்ப இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இல்ல விஜய் வந்தாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இந்த மாதிரி உயிரிழப்பு நடக்குது போது அவரோட அந்த தேர்தல் பரப்புரைக்கு அனுமதி மறுக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேர்தல் பரப்புரை பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு 1 தான், அதுவும் இங்கதான் கொடுப்பான் அப்படின்ற மாதிரி அவரோட அந்த தேர்தல் பரப்புரைக்கு எப்படிலாம் செக் வைக்க முடியுமோ அப்படிலாம் செக் வச்சுட்டே இருப்பாங்க. இந்த 40 பேர் இறப்புக்கு பாத்தீங்கன்னா அந்த அருணா ஜெகதீஷ் அவங்களோட அந்த விசாரணை கமிஷன் வச்சிருக்காங்க. அந்த கமிஷன் என்ன சொல்ல போகுது, அங்க 25,000 30,000 பேர் கலந்துக்கிட்டா அந்த 30,000 பேர் கலந்துக்கிட்டதுல அந்த நெருக்கத்துல முக்கியமா இப்ப விஜய் மதியானமே வராருன்னு சொல்லி அவர் சாயந்தரம் தான் வந்தாரு. அதனால அந்த சாப்பிடாம கொள்ளாம இந்த பசி பட்னியோட இருந்து இந்த உடம்பே டீஹைட்ரேட் ஆகி ரொம்பவே டயர்ட் ஆகி இந்த கூட்ட நெரிசல யாரு தள்ளி விட்டா, யார் கீழே விழுந்தா, யார் கழுத்துல காலை வச்சு ஓடினாங்க, யாரை மிதிச்சா, சோ இப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டம். அதனால இந்த 30,000 பேர் கூட்டம் கூடனால தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா. இந்த கூட்டம் கூடுறதுக்கு காரணமே விஜய் அவர்கள் தான். சோ விஜய் அவர்களும் விஜய் அவர்களோட கட்சியினர்கள் தான் முழு பொறுப்பு அப்படின்னு விஜய் மேல அப்படியே எல்லாத்தையும் பழி போட்டுருவாங்க.